நமக்கு ஆலோசனை கொடுத்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 29 ஒரு பகுதியை வாசிக்கிறேன். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராம், செயலில் மகத்துவமானவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், திடீர்னு வியாதிப்படுகிறார். வியாதிப்பட்டு படுக்கையில் ஆகுகிறார். உடனே தீர்க்கதரிசியாக ஏசாயா அனுப்பப்படுகிறார். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, போப்பா அவன் போய் சொல்லு, எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்த சொல்லி நீ பிழைக்க மாட்டான், அவன் மரித்து போவான்னு சொல்லி அந்த செய்தியை அனுப்புகிறார். தீர்க்கதரிசி போய் சொன்ன உடனே சொல்லிட்டு உங்க வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தும், என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செட்டில் பண்ணிருங்க, நீங்க உங்க வாழ்க்கையின் ஓட்டம் முடிஞ்சிச்சு, ஆண்டவர் எடுத்துக்க போறான்னு சொன்னோடனே ராஜா ஒண்ணுமே பதில் சொல்லல. நேரா தீர்க்கதரிசியும் போயிட்டாரு. உடனே சோர்புறமா அந்த அறையில திரும்பி அந்த ராஜா அழுறாரு, ஆண்டவரை நோக்கி அழுறாரு. ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மை உத்தமா இருந்தேன், ஏன் அந்த வியாதி, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுதான் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் இறங்குறாரு. பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை கொஞ்ச தூரம் அரண்மனை தாண்டி போனவன திரும்ப போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. போய் என்னுடைய தாசனாகி அந்த ராஜா கிட்ட சொல்லுப்பா, திரும்ப ஒரு 15 வருஷம் குட்டி கொடுக்கிறேன், நீ சாகரில் அப்படியே மாற்றி விடுறாரு. அதை யோசித்து பாருங்க. இந்த ராஜா மற்றவங்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். உடனே மந்திரியை கூப்பிடு, ஆலோசகரை கூப்பிடு, அவங்க ஞானிகளை கூப்பிடு, இந்த மாதிரி தீர்க்கதரிசி ஆண்டோடைய வார்த்தை சொல்லிட்டு போறாரு, நான் என்ன செய்யறது, இடத்துல எதெல்லாம் ஒழுங்குபடுத்துறது, எப்படி செட்டில் பண்ணது, என் வீட்டு காரியங்கள் இதெல்லாம் இன்னும் குறைவு இருக்கு, இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஒரு ஆலோசனை அப்படி செய்யல. ஆலோசனை ஆண்டவரிடம் கேட்கிறார், நான் என்ன செய்யணும், நான் இனி அடுத்து என்ன, அழுகிறார், கேட்கிறார். ஆண்டவர் அங்கே ஒரு வழியை திறந்து மீண்டுமாய் வாய்ப்பை கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம்? சின்ன சின்ன காரியங்கள்னாலும் எல்லாத்திட்டும் போய் ஆலோசனை கேட்டு குழப்பம் அடைஞ்சு உள்ளதையும் கெடுத்து பின்புதான் ஆண்டவர்கிட்ட வரோம். ஃபர்ஸ்ட் ஆலோசனை கர்த்தராகிய ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அருமையான சகோதரி வியாதிப்படுகிறார்கள். வியாதிப்பட்ட உடனே டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் மாத்தி மாத்தி ட்ரீட்மெண்ட், இதுதான் பிரச்சனை, அதான் கடைசி வரை கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களுக்கு ஒரு பலவீனம், அடிக்கடி மயக்கம் வந்துடும், நரம்புகள்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும், பலனே இல்லை. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாங்க, நாளுக்கு நாள் சரீரம் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியில சரி நீ அவ்வளவுதான் சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் வருது அவங்க கண் முன்னாடி. ஆலோசனைகள் ஆண்டவர் ஆச்சரியமானவராம், செயலில் மகத்துவமானவர். இப்போ ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்டா என்ன? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, ஆண்டவரே என் பலவீனத்துக்கு காரணம் மருத்துவத்துறைக்கே தெரியல, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சில ஆகாரங்களை மாற்றி கொடுக்கிறார். நீ இதை செய், இதை சாப்பாட்டுல சேர்த்துக்கோ, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிரு. சில கீரை வகைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ இதை எடுத்து இது பண்ணி சாப்பிடு, இந்த காரியங்கள் திரும்ப அந்த பலன் நீ பெற்றுக்குவான்னு சொல்லிட்டேன். பாருங்க, ஒரு சின்ன காரியம் அதை செய்திருக்கிறாங்க. திரும்பவும் இழந்து போன பலனை, இழந்து போன எல்லா சுகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. பழையபடி சரீரம் வந்துருச்சு, ரொம்ப ஆக்டிவ் ஆகி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். யோசித்து பாருங்க, சின்ன காரியம்தான், ஆனா அந்த ஆலோசனை ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சு. மனிதர்களுக்கு அந்த சின்ன காரியம் தெரியாம மறைக்கப்பட்டு போயிடுச்ச, மருத்துவத்துக்கும் மறைக்கப்பட்டு போயிடுச்ச. இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம், பெரிய பெரிய காரியங்கள்ல பாடுபடுறோம், என்ன செய்யுதுன்னு புலம்புறோம், பல முயற்சிகள் எடுத்து தோற்று போயிட்டோம். வழி தெரியலையா, என்ன செய்யணும் தெரியலையா, ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா அத்தனையும் மாறும். ஆனா அது ஆண்டவரிடம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அதை வெளிப்படுத்தணும், அவர் அதை சொல்லணும். ஆனா நாம் என்ன செய்யணும்? அவர்கிட்ட ஆலோசனை கேட்போம். ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ள தேவன் கேட்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கேட்போமா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்க அதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல ஆலோசனை இல்லாம நாங்க அங்கங்க அலைந்து திரிகிறோம்ப்பா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க கெட்டு போயிருவாங்க வார்த்தை சொல்லுதுப்பா. ஆலோசனை பெருகிற இடத்துல அங்க நன்மை இருக்கும், சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்குப்பா. இன்னைக்கு ஆலோசனை அற்ற நிலைமையில தான் இன்னைக்குள்ள குடும்பங்கள் இன்னைக்கு சிதறி போய் கிடக்குது. ஆலோசனை கேட்க யாருமே இன்னைக்கு பிரியப்படுவதும் இல்லப்பா. உலக பிரகாரமாக ஒவ்வொரு சொல்றத அதைத்தான் அடையணும், பார்க்கணும், செய்யணும்னு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நாங்க ஃபர்ஸ்ட் உம்மிடத்திலிருந்து ஆலோசனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. துன்மார்க்குடைய ஆலோசனை எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு குழப்பத்தோடு முடிவெடுக்க முடியாம, பலவீனத்திற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாம எத்தனை நாட்கள் அப்படி இருப்பது, எத்தனை வாழ்க்கை முடிஞ்சிருமோ அங்கலாய்ப்போடு வியாதியோடு போராடுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அதிலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை காண்பிப்பீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. செயலில் மகத்துவமானவர் அல்லவா, செயல் வெளிப்படட்டும்.
பெரிய காரியங்கள் நிச்சயம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார், மகத்துவமான காரியங்களை செய்வார். நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.